ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கிறதுக்காக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை செய்திருந்தால் அந்த அப்ளை செய்ததற்கு எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்குறது. அதை பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி வெளியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை செய்திருந்தால் அந்த அப்ளை செய்ததற்கான ஸ்டேட்டஸ் எப்படி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் சொல்கிற டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. யூஏஎன் லாகின் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூஏஎன் இபிஎஃப்ஓ அப்படி சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு பாருங்க. அந்த வெப்சைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு உங்களோட மொபைலில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடே உங்களுக்கு யூஏஎன் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பரை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட யூஏஎன் நம்பரை என்ட்ரி பண்ணுறேன், பாஸ்வேர்டை நான் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படி சொல்லி கொடுத்துட்டு ரைட் சைடு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ எனக்கு வந்து ஓடிபி எடுத்து நான் இப்போ என்ட்ரி பண்ணுறேன். ஓடிபி என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் உங்களோட மொபைலில் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும் பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ அப்ளை பண்ணீங்களோ அதோட டீட்டெயில் ரைட் சைடே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஒரு நாள் தான் ஆச்சு. அதனால் ரைட் சைடே பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ராசஸ் அப்படி சொல்லி காட்டுது. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு நாள் 2 நாளுக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் ப்ராசஸ் அப்படி சொல்லி கேட்கும். அதுவும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா ஒரு 5 days உள்ளே உங்களுக்கு அதில் எரர் காட்டிடும். 5 daysக்கு மேலே உங்களுக்கு எரர் காட்டாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு வந்துடும். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை செய்தால் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்குறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை தரேன். தேங்க்யூ.